அந்த சிந்தனை ரீதியாக நாம் எப்படி ஊட்டப்பட்டிருக்கிறோம் என்றால், நான் இணை வைக்கலையே அதனால நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் தர்காவுக்கு போலையே அதனால நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் மௌலத் ஓதலையே அதனால நான் சொல்றேன் ஸ்மூத்தா கூட டைரக்டா போயிடுவேன். அப்படி கேரண்டி இருக்கா? ஏன்னா நமக்கு குர்ஆனை ஹதீஸை படிப்பதில்லை, பொருளுடன் படிக்கக்கூடியவர்களாக நம்ம இல்ல. தௌஹீத்வாதி என்றாலே அவன் டைரக்டா மூத்தா போன சொர்க்கத்துக்கு போயிடுவான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நரகத்துல ஒருத்தன் கிடக்கிறான், அல்லாஹ்ட்ட அவன் கோரிக்கை வைக்கிறான், இறைவா என்ன இந்த நரகத்தில் இருந்து வெளியேற்றிவிடு என்று இறைவனிடத்தில் அவன் கோரிக்கை வைப்பானாம். அல்லாஹ் அவனுடைய கோரிக்கை ஏற்று நரகத்தில் இருந்து வெளியே விட்டு விடுகிறான். மீண்டும் இறைவனிடத்தில் அவன் கோரிக்கை வைக்கிறான், இறைவா என்ன கொண்டு போய் அப்படி அந்த சொர்க்கத்தை வாசல்ல கொண்டு போய் விட்டுறீரா அல்லாஹ் அப்படி கேட்கிறான். அல்லாஹ் மறுபடியும் அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தை வாசல்ல கொண்டு போய் விட்டான். மீண்டும் அவன் கோரிக்கை வைக்கிறான், இறைவா என்னை சொர்க்கத்தை வாசல்ல விட்ட சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிறான். அவனுடைய கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டான். அல்லாஹ் சிரிச்சான். இந்த ஹதீஸ் நம்ம ஜும்மா மேடைகளில் கேட்டிருப்போம், எங்கேயாவது நம்ம சிந்திச்சு பார்த்தோமா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு? இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை கோட்பாடுகளில் இஸ்லாம் சொல்லுகிற விஷயம், அல்லாஹ் இணை கற்பிக்காதவர்களுக்கு தான் சொர்க்கத்தை தருகிறான். அது எல்லாருக்கும் தெரியும். எவன் ஒருவன் இணை கற்பித்த நிலையில் மரணித்து விட்டானோ அவன் நரகத்திற்கு சென்று விடுவான், சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லுதுல. இப்ப சொர்க்கத்துக்கு போனவன் யாரு? நரகத்துல கடந்தவன். நரகத்துல கடந்தவன் தான் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறான். அப்ப அவன் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறான், அவன் என்ன பண்ணல, என்ன பாவம் செய்யல? இணை வைக்கலன்னா சொர்க்கத்துக்கு போக முடியும். நரகத்துல கடந்தவன் சொர்க்கத்துக்கு போறான்னா இணை வைக்காதவனாக இருந்தான், அப்ப என்ன ஏகத்துவாதி, அல்லாஹ் மட்டும் ஏத்துக்கிட்டவன் பாவத்தின் காரணமாக நரகத்திற்கு சென்று விட்டான். புரியுறதா? அப்ப நீங்க வெறும் ஏகத்துவவாதிகளாக இருந்தாலே உடனே மூத்தா போனோம் சொர்க்கம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடாதீங்க. படிங்க இஸ்லாத்தை.